இணைந்திருக்கிறோம் சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக 5% பொருளாதார வளர்ச்சியை எட்டுவோம், வரவு செலவு திட்ட உரையில் ஜனாதிபதி. காங்கேசன்துறை மாங்குளத்தில் கைத்தொழில் பூங்கா, வடக்கில் தெங்கு முக்கோண வலயம், பரந்தனில் ரசாயன தொழிற்சாலை, அரசு சேவைக்கு 30,000 பேர் சேர்க்கப்படுவர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டில் 5% வளர்ச்சியை எட்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இன்று ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பொருளாதார அடித்தளத்தை அமைக்கும் பட்ஜெட் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுர என்று நேற்றைய தினம் பட்ஜெட் வாதம் தொடர்பான விடயங்கள் ஜனாதிபதி முன்வைத்திருக்கக்கூடிய புதிய பாதிட்டில் இருக்கக்கூடிய விடயங்கள், குறிப்பாக அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 40,000 ரூபாயாக அதிகரிப்பு, யாழ் நூலகத்திற்கு ரூபாய் 100 மில்லியன் ஒதுக்கீடு, முதியோர் உதவித்தொகை 5,000 ரூபாவாக அதிகரிப்பு, சுகாதாரத்துறைக்கு ரூபாய் 604 பில்லியன் ஒதுக்கீடு, கர்ப்பவதிகளுக்கு 7,500 மில்லியன் ஒதுக்கீடு, 30,000 பேரை அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செய்ய திட்டம் என்று அந்த பாதிட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல யாழ்ப்பாணத்து மக்கள் நூலகத்தை புனிதமாக கருதுகின்றனர். ஜனாதிபதி அனுர புகழாரம். யாழ்ப்பாணத்து மக்கள் யாழ் பொது நூலகத்தை புனிதமாக கருதுகின்றனர் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புகழாரம் சூட்டியிருக்கிறார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை அங்கு குறிப்பிட்டார் என்று, குறிப்பாக யாழ் நூலகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 100 மில்லியன் ரூபாய் அதனுடைய அபிவிருத்திக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்க தொடர்பாக இங்கே அது தொடர்ந்து செல்கிறது. அதே போல கட்டமிடப்பட்ட செய்தியாக வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு ரூபாய் 5,000 மில்லியன் ஒதுக்கீடு, வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு 5,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் வடக்கு தெங்கு முக்கோண உற்பத்தி வலயத்தில் தேங்காய் உற்பத்தி அதிகரிக்க 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதோடும் வடமாகாணத்தின் கிராமிய பாலங்கள் அபிவிருத்திக்கு 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்திகளும், அதே போல துண்டு விழும் தொகை 2,200 பில்லியன் ரூபாய் என்று வரவு செலவு திட்டத்திலே வரவு செலவுகளுக்கு இடையிலான வித்தியாசமாக 2,200 ரூபாய் துண்டு விழுகிறது என்று அந்த கட்டமிடப்பட்ட செய்திகளும், அதே போல சர்வதேச நாணய நிதியத்துக்கு அடிபணிந்து பட்ஜெட் முன்வைக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித். உள்ளூராட்சி தேர்தல் சட்டம் மூலம் ஏகமனதாக சபையில் நிறைவேற்றும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் மேலதிக பெரும்பான்மை வாக்குகளால் நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் 3/2 பங்கு பெரும்பான்மையால் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டது. சட்டமூலத்துக்கு ஆதரவாக 187 வாக்குகள் அளிக்கப்பட்டு ஏகமனதாக திருத்தங்களின்றி நிறைவேற்றப்பட்டது. சட்டமூலத்துக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எவரும் வாக்களிக்கவில்லை என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. எம்பிக்களுக்கு வாகனம் இல்லை. இவரிடத்தில் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனமோ அல்லது வாகன அனுமதி பத்திரமோ வழங்கப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். அதே போல கிணற்றுக்குள் தவறி விழுந்த குழந்தையும் தாய் மாமனும் பலி, யாழ்ப்பாணத்தில் சம்பவம் என்ற செய்திகளும் வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளும் பெரும்பாலும் நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய பட்ஜெட் தொடர்பாகவே இருக்கிறது. யாழ்ப்பாண பொது நூலகத்தின் அபிவிருத்திக்கு 10 கோடி ரூபாய் ஜனாதிபதி அனுர நேற்று அறிவிப்பு என்ற ஒரு செய்தியும், வட்டுவாக்கால் பாலத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, ரவிகரன் எம்பி மகிழ்ச்சி என்ற செய்தி, துண்டு விழும் தொகை 2,200 பில்லியன் ரூபாய், 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் துண்டு விழும் தொகை 2,200 பில்லியன் ரூபாயாக காணப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக அரசு ஊழியர்கள் சம்பளம் 15,750 ரூபாவால் அதிகரிப்பு, அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். இதன்படி அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் 15,750 ரூபாவால் அதிகரிக்கப்படும். இந்த நிலையில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 24,250 ரூபாவில் இருந்து 40,000 ரூபாவாக அதிகரித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. எம்பிக்களுக்கு இவ்வாண்டு வாகனம் வழங்கப்படாது நேற்று அறிவித்தார் ஜனாதிபதி. இந்த ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்தார். ஏனெனில் இந்த நோக்கத்துக்காக பணம் ஒதுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அரசினால் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை, பொதுஜன பெரமுன குற்றச்சாட்டு. அரசாங்கத்தின் உறுதிமொழிகள் வெறும் ஏட்டில் மாத்திரமே காணப்படுவதாக பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும்,
உள்ளூராட்சி சபை சட்டம் மூலம் பாராளுமன்றில் நிறைவேறியது என்ற செய்தியோடு உள்ளூராட்சி தேர்தல்கள் அரசு பிற்போட வேண்டும் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை. எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் பின்போடுமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அனுரகுமார அரசிடம் நேற்று வேண்டுகோள் விடுத்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. கோதுமை மாவின் விலை 10 ரூபாவால் குறைப்பு. பிரீமா மற்றும் செரண்டிப் நிறுவனங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை முதல் கோதுமை மாவின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளது. அதன்படி 1 கிலோ பிரீமா மற்றும் செரண்டிப் கோதுமை மாவின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வடக்கில் சட்டம் அமுலில் இல்லை சாடுகிறார் வீரவன்ச. வடக்கில் சட்டம் முறையாக அமுல்படுத்தப்படுவதில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதை தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து கிணற்றில் தவறி விழுந்து குழந்தையும் மாமனும் பலி. வட்டுக்கோட்டையில் சோகம். வட்டுக்கோட்டையில் கிணற்றில் தவறி விழுந்து 3 வயது குழந்தையும் தாய்மாமனும் உயிரிழந்துள்ளனர் என்றவாறு ஒரு சோகரமான செய்தியை இங்கே பிரசுரித்துள்ளனர். அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய டான் தொலைக்காட்சி சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக முந்தைய அரசின் தொடர்ச்சியே அனுரவின் வரவு செலவு திட்டமும் ஹர்ஷ டி சில்வா எம்பி என்றவாறு ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி பேச்சுக்கள் நிறுத்தப்படவில்லை முஜீபர் ரஹ்மான் தெரிவிப்பு என்ற செய்திகளோடு காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் வியாழன் அன்று கிளிநொச்சியில் போராட்டம். விரிவாக பார்க்கையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நாளை மறுதினம் வியாழக்கிழமை கிளிநொச்சியில் போராட்டம் ஒன்றை நடத்த உள்ளனர். தமது உறவுகளுக்கு நீதி கோரி கிளிநொச்சியில் ஆரம்பித்த போராட்டம் 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி இந்த போராட்டம் நடைபெற உள்ளது என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 20 லிட்டர் கோடாவுடன் சுழிபுரத்தில் ஒருவர் கைது என்ற செய்தியோடு சிறுபிள்ளை வைத்தியர் நிபுணர் திடீரென பணியிலிருந்து விலகல். மன்னார் வைத்தியசாலையில் சிறுவர்கள் வைத்திய சேவை பெறுவதில் சிரமம் என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது. வடக்கு மக்களின் துன்பங்களுக்கு அரசியல்வாதிகளே காரணம் அமைச்சர் சந்திரசேகர் சாடல். வடக்கு அரசியல்வாதிகள் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவது தொடர்பிலோ பாதுகாப்பு தொடர்பிலோ நடவடிக்கை எடுக்கவில்லை. இதன் விளைவே மக்கள் துன்பங்களை சந்தித்து வருகிறார்கள் என்று கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. உண்மையில் இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் துன்பங்களை அனுபவிப்பதற்கு அடிப்படை காரணமாக அரசியல்வாதிகள் தான் காணப்படுகிறார்கள். தங்களுடைய சுய லாபங்களுக்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளும் தங்களுடைய அரசியல் இருப்பை நிலைப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய கொள்கை சார்ந்தும் வரிகள் சார்ந்தும் எடுக்கக்கூடிய புதிய சட்டங்கள் எந்த அளவிற்கு மக்களை பாதித்திருக்கிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியான செய்திகளாக கோப்பாய் போலீஸ் பொறுப்பதிகாரி கடமையை நேற்று பொறுப்பேற்றார் என்ற செய்தி. கோப்பாய் போலீஸ் பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்ட நளின் தர்ஷன நேற்றைய தினம் தனது கடமையை பொறுப்பேற்றுக் கொண்டார் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அழகான வாழ்க்கையை அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பதே அரசின் நோக்கம் என்ற ஒரு செய்தி. விரிவாக பார்க்கையில் வளமான நாடு அழகான வாழ்க்கையை அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பதே எமது நோக்கம் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி முரசுமோட்டையில் நேற்று தினம் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து உள்ளூராட்சி தேர்தல் எமக்கு சவால் அல்ல கூறுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி என்ற செய்தியும். மின்கம்பத்தில் கார் மோதி இளைஞன் பலி. அதிவேக நெடுஞ்சாலையில் பணியாற்றும் பெண் காசாளர் பாலியல் துஷ்பிரயோகம். போலீஸ் கான்ஸ்டபிள் பணியிடை நீக்கம். ஹொட்டாவை அதிவேக நெடுஞ்சாலை வீதி மாற்று நுழைவாயிலில் காசாளராக பணிபுரியும் பெண் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என குற்றச்சாட்டப்பட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக நெடுஞ்சாலை சுற்றுலா போலீஸ் பிரிவினர் போலீஸ் அத்தியட்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மக்களின் நம்பிக்கையை பெற்ற சேவையாக இலங்கையின் ரயில்வே சேவை மாற்றப்படும் ட்ரில்வின் சில்வா வலியுறுத்து என்ற செய்தியோடு குட்டி தேர்தலுக்கே அஞ்சும் எதிரணி ஆட்சியை பிடிப்பது வெறும் கனவு பிரதமர் ஹரணி அமரசூரிய கூறுகிறார். பேராதனை வைத்தியசாலையில் பரிசோதனை இயந்திரங்கள் பழுது நோயாளிகள் பெரும் அவதி என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் உள்நாட்டு செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய உள்நாட்டு செய்திகளுக்குள் பட்ஜெட் 2025 என்று பட்ஜெட் தொடர்பான விடயங்கள். தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர்
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நேற்று மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. அவை பின்வருமாறு: இந்த வருடம் 5% பொருளாதார வளர்ச்சியை அடைவதே எமது எதிர்பார்ப்பு. மூலதன செலவுக்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து 4%, தேசிய மேலாண்மை கட்டமைப்புக்கு 750 மில்லியன் ரூபாய். இலங்கையில் டிஜிட்டல் மயமாக்கல், டிஜிட்டல் அடையாள அட்டையை விரைவில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை. இலங்கை பொருளாதார அதிகார சபை உருவாக்கப்படும். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் 2வது முனையத்தை ஜப்பானின் நிதியுதவியுடன் விரைவில் ஆரம்பிக்க நடவடிக்கை. புதிய கண்டுபிடிப்பு நிதியை ஸ்தாபிக்க 1000 மில்லியன் ரூபாய். அரசாங்கத்திற்கு சொந்தமான சகல சொகுசு வாகனங்களையும் எதிர்வரும் மார்ச் மாதத்தில் ஏலத்தில் விட நடவடிக்கை. எம்பிக்களுக்கு வாகனமோ அல்லது வாகன அனுமதி பத்திரமோ கிடையாது. அரசு நிறுவனங்களில் செயற்பாடுகள் மற்றும் பலன்களை மதிப்பீடு செய்ய குழு. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போசாக்கு சத்துணவு திட்டத்திற்கு 7500 மில்லியன் ரூபாய். சுகாதாரத்துறைக்காக 604 பில்லியன் ரூபாய். தெரிவு செய்யப்பட்ட முன்வழிகளின் அபிவிருத்திக்கு 80 மில்லியன் ரூபாய். பாடசாலைகளின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த 1000 மில்லியன் ரூபாய். முன்வழி ஆசிரியர்களின் கொடுப்பனவு எதிர்வரும் ஜூலை முதல் 1000 ரூபாவால் அதிகரிப்பு. மகாபுல மாணவர் உதவித்தொகை 7500 ரூபாவாக அதிகரிப்பு. தரம் 5 குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 1500 ரூபாய் நிதியுதவி. யாழ் நூலகத்திற்கு கணனிகள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்க 100 மில்லியன் ரூபாய். ஏனைய நூலகங்களிற்கு 200 மில்லியன் ரூபாய். திருகோணமலையில் 61 எண்ணெய் தாங்கிகளின் கூட்டு அபிவிருத்திக்கு நடவடிக்கை. பெரும்போகத்தில் நெல் கொள்வனவிற்கு 5000 மில்லியன் ரூபாய். நெல் விநியோக சபை சட்ட திருத்தம் மேற்கொள்ள நடவடிக்கை. நீர்ப்பாசனத்துறை அபிவிருத்திக்காக 78,000 மில்லியன் ரூபாய். வடக்கு தெங்கு முக்கோணம் உள்ளிட்ட புதிய தென்னந்தோப்பு அபிவிருத்திக்கு 500 மில்லியன் ரூபாய். சமூக பாதுகாப்பு செலவு இழப்பீடு 232.5 பில்லியன் ரூபாய். சிறுநீரக நோயாளிகளுக்கான உதவித்தொகை 10,000 ரூபாவாக அதிகரிப்பு. முதியோர் உதவித்தொகை ஏப்ரல் மாதத்தில் இருந்து 5000 ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை. சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் புனர்வாழ்வு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறுவர்கள், ஆதரவற்ற சிறுவர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு. இயற்கை அனர்த்தம் மற்றும் வனவிலங்கு பாதிப்பால் இடம்பெறும் உயிரிழப்புகள், அங்கவீனமடைவோருக்கான இழப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பு. சிரேஷ்ட பிரஜைகளுக்கு சிறப்பு வட்டி யோசனை திட்டம். பண்டிகை காலத்தில் லங்கா சதோச ஊடாக உணவு பொதி. கொழும்பு நகரை சூழ வசதியான 100 பஸ்கள் 3000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. புதிய பஸ் நிறுவனத்தை ஸ்தாபிக்க நடவடிக்கை. ரயில் பெட்டிகளை மறுசீரமைக்க 500 மில்லியன் ரூபாய். தனியார் மற்றும் ஈபோச பஸ்கள் ஒன்றிணைந்த நேர அட்டவணையில் பயணிக்க யோசனை. போதையற்ற சமூகத்தை கட்டியெழுப்ப 500 மில்லியன் ரூபாய். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு நாளாந்த நடவடிக்கைகளுக்காக திரைசேரி நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட மாட்டாது. கிராமங்களில் வீதி அபிவிருத்திக்காக 3000 மில்லியன் ரூபாய். வடமாகாணத்தில் கிராம வீதிகள் மற்றும் பாலங்களின் அபிவிருத்திக்காக 5000 மில்லியன் ரூபாய். பெருந்தோட்ட வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக 4267 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. மலையக தமிழ் இளைஞர்களின் தொழிற்பயிற்சி, வாழ்வாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்திக்காக 2450 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. மலையக தமிழ் சமூகத்தின் பாடசாலைக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகளுக்காக 866 மில்லியன் ரூபாய். கழிவகற்றல் முகாமைத்துவத்திற்காக 750 மில்லியன் ரூபாய். யானை மனித மோதலை கட்டுப்படுத்த வரவு செலவு திட்டத்தில் 640 மில்லியன் ரூபாய் உயர்வு. இலங்கையர் நாள் தேசிய வைபவத்தை நடாத்த யோசனை, அதற்காக 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியம் 15,750 ரூபாவாக உயர்த்தப்படும். அரசு சேவையின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 24,250 ரூபாவிலிருந்து 40,000 ரூபாவாக 15,750 ரூபாவால் உயர்த்தப்படுகிறது. தனியார் துறையில் குறைந்தபட்ச மாத சம்பளம் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திலிருந்து 27,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் 1,700 ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் தலையீடு செய்யும். அரச ஊழியர்களுக்கு 8,250 ரூபாய் அதிகரிப்பை குறைந்தபட்ச மாத சம்பள அடிப்படையில் மேற்கொள்ள யோசனை என்று பட்ஜெட் 2025 முக்கிய விடயங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக யாழ் பொது நூலகத்தின் வசதிகளை மேம்படுத்த ரூபாய் 100 மில்லியன் ஒதுக்கீடு. அரசு துறையினரின் சம்பள அதிகரிப்பு. வடக்கின் கிராமிய பாலங்களின் அபிவிருத்திக்கு 5000 மில்லியன் ரூபாய் நிதி. வட்டுவாகல் பாலத்தை புனரமைக்க 1000 மில்லியன் ஒதுக்கீடு. தேங்காய் உற்பத்தியை வடக்கில் அதிகரிக்க 500 மில்லியன் ஒதுக்கீடு என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. விளையாட்டு செய்திகளுக்குள் குதிரைப்பந்தய வீரர் மரணம். மும்பை அணியில் இணைந்த ஆப்கான் வீரர் ரசிகர்கள் என்னை கிங் என்று அழைக்க வேண்டாம், பாபர் அசாம் தெரிவிப்பு. வெளியாகியது 2025 ஆண்டுக்கான IPL அட்டவணை என்ற செய்தியும், பதில் மேன்முறையீட்டு நீதியரசர் தாகிரின் பதவி காலம் நீடிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதே போல புத்தாண்டை முன்னிட்டு விசேட உலர் உணவு பொதி. பாதீட்டில் ரூபாய் 1000 மில்லியன் ஒதுக்கீடு. பல்கலைக்கழக மாணவர்களின் மகாப்புல கொடுப்பனவு 5000 ரூபாவிலிருந்து 7,500 ரூபாவாக அதிகரிப்பு. சிறுதானிய பயிற்சிகை தொடர்பில்
விளக்கமளிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் நரக வேதனையை அனுபவிக்க நேரிடும் ஹமாஸினை எச்சரித்த இஸ்ரேல் பிரதமர், நாடு கடத்தப்பட்ட 170 பாகிஸ்தானியர்கள் என்ற செய்தியும், கனடாவில் அடுக்குமாடி குடியிருப்பொன்றில் தீ விபத்து, 12 பேர் வைத்தியசாலையில் அனுமதி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய வெளிநாட்டு செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் தங்க சுரங்கத்தில் நிலச்சரிவு, மாலியில் 48 பேர் உயிரிழப்பு. மாலியில் தங்கச் சுரங்கத்தில் திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 48 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அமெரிக்காவில் சூறாவளி, 10 பேர் பலியாகினர். அமெரிக்காவில் வீசிய கடும் சூறாவளியால் 10 பேர் பலியாகினர். அந்த நாட்டில் அவ்வப்போது ஏற்படும் சக்தி வாய்ந்த குளிர்கால சூறாவளிகளால் அதிக அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஜார்ஜியா உள்ளிட்ட பல மாகாணங்களில் நேற்று முன்தினம் வீசிய கடும் சூறாவளியில் பலர் சிக்கிக் கொண்டனர். இதில் ஹென்டகியில் 8 பேர் உட்பட மொத்தம் 10 பேர் பலியாகியுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஊழல் வழக்கில் சிக்கிய முன்னாள் பிரதமர் கைது என்ற ஒரு செய்தி. கூட்ட நெரிசலால் 18 பேர் உயிரிழப்பு. இந்தியாவில் மகா கும்பமேளாவில் கலந்து கொள்வதற்காக சென்ற பக்தர்களில் டில்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டனர். இதில் 18 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ஆசியில் வெளிநாட்டினர் வீடு வாங்க தடை விதிப்பு. இருவேறு விபத்துகளில் 16 பேர் பலி, 45 பேர் காயம் என்ற ஒரு செய்தி. இஸ்லாமாபாத்தில் ஏற்பட்ட சம்பவம். இந்தியாவிற்கு இதுவரை வழங்கி வந்த $21 மில்லியன் நிதி நிறுத்தம், எலான் மஸ்க் தலைமையிலான குழு அதிரடி என்ற ஒரு செய்தி. கோடீஸ்வரர் எலான் மஸ்க் தலைமையிலான அமெரிக்க அரசின் செயல்திறன் துறை இந்தியாவின் வாக்காளர்களின் சதவீதத்தை அதிகரிக்க வழங்கப்பட்ட $21 மில்லியன் நிதியை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அமெரிக்காவில் 10,000 அரசு ஊழியர்கள் நீக்கம் என்ற ஒரு செய்தியும், 3ஆம் பாலினத்தவர்கள் இராணுவத்தில் சேர தடை என்ற ஒரு செய்தி. விரிவாக பார்க்கையில், அமெரிக்க இராணுவத்தில் 3ஆம் பாலினத்தவர்கள் இணைவதை தடை செய்யும் உத்தரவில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையொப்பம் இட்டுள்ளார். இராணுவத்தில் 3ஆம் பாலினத்தவர்கள் சேர இனி அனுமதிக்க மாட்டோம் என்றும் இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. இது குறித்து அமெரிக்க இராணுவம் நேற்று முன்தினம் வெளியிட்ட அறிவிப்பில், 3ஆம் பாலினத்தவர்கள் இனி இராணுவத்தில் சேர அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேலும் சேவையில் உள்ள உறுப்பினர்களுக்கு பாலின மாற்றம் தொடர்புடைய நடைமுறைகளை செய்வதோ எளிதாக்குவதோ நிறுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளாக, தனியார் காணிகளில் விகாரைகளை கட்டியமை சட்டவிரோதமானதே, நீதி கிடைக்குமா என்பது சந்தேகம் என்கிறது யாழ் கத்தோலிக்க நீதி சமாதான ஆணைக்குழு. விரிவாக பார்க்கையில், தனியார் காணிகளில் விகாரைகளை கட்டியமை சட்டவிரோதமான செயற்பாடு என கூறும் யாழ் கத்தோலிக்க மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு விகாரை கட்டப்பட்டதை வன்மையாக கண்டித்ததோடு, காணி உரிமையாளர்களுக்கு நீதி கிடைக்குமா என்பது சந்தேகமே என்றும் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இலங்கை இந்திய மீனவர்களிடையே பேச்சுவார்த்தை நடாத்தப்படும், கனிமொழி எம்பி வலியுறுத்து என்ற ஒரு செய்தியும், 1.5 மாதத்தில் 13 துப்பாக்கிச்சூடு. ஜனவரி 25 முதல் 13 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 7 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களால் நடாத்தப்பட்டுள்ளன என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் ஆசியில் காலமானார் என்ற ஒரு செய்தி. இலங்கையின் இசை ஆளுமையும் ஊடக ஜாம்பவானுமான கலாசூரி தேசநேற்ற கலாநிதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் நேற்று ஆஸ்திரேலியாவில் காலமானார் என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மியான்மர் சைபர் முகாம்களில் மேலும் 4 இலங்கையர்கள் என்ற ஒரு செய்தியும், 300 ரூபாயை தொடும் தேங்காயின் விலை என்ற ஒரு செய்தியோடு, இலங்கை இந்திய வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேச்சு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்த்துவிட்டு தினக்குரல் மற்றும் முந்தைய நாளிதழோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள், காடுகளுக்கு தீ வைப்பவர்களை கைது செய்ய நடவடிக்கை என்ற செய்தியும், மீனவர்கள் விவகாரம் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும், மத்திய அரசை வலியுறுத்தும் கனிமொழி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. முன்னாள் போராளியின் உணர்வு தவிர்ப்பு போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தம். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திலே முன்னாள் போராளி ஒருவர் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்தார். அவருடைய போராட்டம் நேற்றைய தினம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல யாழ்ப்பாண பல்கலைக்கழகம்
இலங்கை 39வது பொது பட்டமளிப்பு விழா வைபவம் 2025 பேராசிரியர் அழகையா துரைராசா தங்கப்பதக்கம்கான விண்ணப்பங்கள் கோரல் என்ற ஒரு செய்தியும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இலங்கை 39வது பட்டமளிப்பு வைபவம் 2025 பேராசிரியர் கந்தையா குணரத்னம் தங்கப்பதக்கத்துக்கான விண்ணப்பங்கள் கோரல் என்று பொது பட்டமளிப்பு விழாவிலே தங்கப்பதக்கங்கள் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. அதே போல தலம்பூரினுடைய ஆசிரியர் தலையங்கமாக நம்பிக்கை தரக்கூடிய வரவு செலவு திட்டம் என்று நேற்றைய வரவு செலவு திட்டம் தொடர்பான விடயங்களும், மக்களை அச்சுறுத்தும் அனுர அரசின் எம்பிக்கள் சபையில் நாமல் ராஜபக்ச ரணிலின் பட்ஜெட்டின் அட்டை மாற்றப்பட்டுள்ளது, ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளர் வஜிர பட்ஜெட்டில் வித்தியாசத்தை நாங்கள் காணவில்லை, ஹர்ஷடி சில்வா எம்பி வவுனியா மன்னார் வீதியில் மோட்டார் சைக்கிள் விபத்து, ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலி என்ற செய்தியும், உள்ளூராட்சி தேர்தலை பிற்போடுங்கள் ஸ்ரீதரன் எம்பி சுற்றுலாத்துறை வருமானம் 34.5% அதிகரிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதே போல காற்றாலையை கைவிட்டமை, இந்தியா இலங்கை கைவிட்டமைக்கான அறிகுறி, முன்னாள் ஜனாதிபதி ரணில் வேர்வரை ஊழல் ஒழிக்கப்படும், பட்ஜெட் உரையில் அனுர என்ற செய்திகளும் பலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் மற்றும் தினக்குரல் நாளிதழோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாடு அனுரவோடல்ல நாணய நிதியத்தோடு பயனற்ற பட்ஜெட் என சஜித் சரமாரி தாக்குதல் என்ற செய்தி. விரிவாக பார்க்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை பார்க்கையில் நாடு அனுரவோடு என்ற ஆணையை மக்கள் வழங்கியிருந்தாலும் இன்று நாடு நாணய நிதியத்தோடு நிற்பதை உணர முடிகின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்துள்ளார் என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழும் இன்றைக்கு இந்த பட்ஜெட் தொடர்பான விடயங்களை தான் தலைப்பு செய்தியாக தாங்கியிருக்கிறது. வறிய மக்களை திருப்திப்படுத்தும் அனுர அரசின் கன்னி பட்ஜெட், துண்டு விழும் தொகை 2200 பில்லியன், கல்வி சுகாதாரம் மகளிருக்கு அதிக நிதி, வடக்கு கிழக்கு மீள்குடியேற்றத்துக்கு 1500 மில்லியன், வடக்கு உட்கட்டுமான அபிவிருத்திக்கு 5000 மில்லியன், யாழ் பொது நூலகத்திற்கு 100 மில்லியன் என்று அந்த செய்தி தொடர்கிறது. அதே போல 2025 வரவு செலவு திட்டம், IMFின் வரவு செலவு திட்டம் அரசாங்கத்தினுடையது அல்ல, சஜித் விமர்சனம் என்ற செய்தியும், கோதுமை மா விலை 10 ரூபாயினால் குறைப்பு, 2024ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை ஒத்த 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் என்ற செய்தியும், 2025 வரவு செலவு திட்டம் அபூர்வமான ஒன்றில்லை கூறுகிறார் சாணக்கிய நம்பி, உள்ளூராட்சி அதிகார சபைகள் சட்டம் மூலம் திருத்தங்கள் ஏதுமின்றி ஏகமனதாக நிறைவேறியது, மின்கம்பத்தில் மோட்டார் சைக்கிள் மோதி ஒருவர் பலி ஒருவர் படுகாயம் என்ற செய்தியும், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மீள்குடியேற்றம் வீடமைப்புக்கு 1500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, கட்டமிடப்பட்ட செய்திகளாக ஜனாதிபதி சமர்ப்பித்தது ஒரு கேக், சுனில் ஹெந்துன் நெத்தி ஊடகங்கள் முன் பூரிப்பு, யாழில் குழந்தையும் தாய்மாமனும் கிணற்றில் இருந்து சடலமாக மீட்பு, அதானி குழுமம் வெளியேறியது ஏன், சூசகமாக கூறிய ஜனாதிபதி அனுர என்ற செய்திகள் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் இனிய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். உதய நாளிதழின் ஏனைய முற்பக்க செய்திகளாக வரவு செலவு திட்டத்தில் பெரும் நிதி பற்றாக்குறை, ரூபாய் 2200 பில்லியன் துண்டு என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. பட்ஜெட் மீதான விவாதம் இன்று என்ற ஒரு செய்தி. ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான அனுரகுமாரவால் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் தொடர்பிலும் ஜனாதிபதியின் பட்ஜெட் உரை தொடர்பிலும் இன்று எதிர்க்கட்சி தனது தரப்பு நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. 3 வயது குழந்தையும் மாமனும் கிணற்றில் விழுந்து சடலமாக மீட்பு என்று நாங்கள் ஏலவே பார்த்த செய்தி. உள்ளூராட்சி தேர்தல் நிறைவேறியது சட்டம் என்ற ஒரு செய்தியோடு யாழ்ப்பாண நூலக எரிப்பு, தமிழர் மனங்களில் இருந்து வலி இன்னும் நீங்கவில்லை, ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு, ரூபாய் 100 மில்லியன் அபிவிருத்திக்கு என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வடக்கின் வீதிகளுக்கு 5000 மில்லியன் ரூபாய் கூடுதல் நிதி வழங்கவிருந்த நிலையில் இது போதும் என அதிகாரிகளே கூறினராம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக வடக்கு பக்கம் பட்ஜெட் காத்து கடுமையா அடிச்சிருக்கு கண்டியலோ என்றவாறு உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். மன்னார் மருத்துவமனையில் மருத்துவ நிபுணர் விலகியதால் சிறுவர்கள் சிகிச்சைகள் ஸ்தம்பிதம் என்ற ஒரு செய்தி. நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை. விரிவாக பார்க்கையில் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் கடமையாற்றிய சிறுவர்களுக்கான விசேட மருத்துவ நிபுணர் திடீரென பணியிலிருந்து விலகியுள்ளதால் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்று பெற்றோர் சுட்டிக்காட்டினர் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சு ஏற்பாடு செய்க இந்திய மத்திய அரசை வலியுறுத்துகிறார் கனிமொழி என்ற ஒரு செய்தியும், பெட்ரோல் குண்டு தாக்குதல், யாழ்ப்பாணம் நகர பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றின் மீது நேற்று முன்தினம் இரவு பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டது என்று கூறப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து ஆட்சியை பிடிக்கும் எதிரணியின் எண்ணம் வெறும் கனவு மட்டுமே பிரதமர் ஹரணி கூறுகிறார்.
உள்ளாட்சி சபை தேர்தலுக்கு கூட அஞ்சும் எதிர்க்கட்சிதான் ஆட்சியை கைப்பற்றுவது தொடர்பாக பேசுகின்றது. ஆனால் இது வெறும் கனவு மாத்திரமே என்று பிரதமர் கலாநிதி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக தேர்தலுக்கு அச்சப்படவில்லை, காலம்தான் பொருத்தமில்லை, ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகிறது. தொடர்ச்சியான கட்டமிடப்பட்ட செய்தியாக சவால் விடும் சக்தியாக மொட்டு எழுச்சி பெறும் யோன்ஸ்டன் கூறுகிறார். விரிவாக பார்க்கையில் தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடும் சக்தியாக மீண்டும் எழுச்சி பெறுவோம், நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மீண்டும் எமது பலத்தை உறுதிப்படுத்துவோம். இவ்வாறு பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியான செய்திகளாக சிவில் அமைப்புகளை உள்வாங்கி புதிய சட்டம் உருவாக்கத்தை செய்க, சிவில் சமூக அமைப்புகள் கூட்டாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் கோரிக்கை என்ற ஒரு செய்தியும், கடலில் நீராடிய சிறுவன் மாயம், ஹல்ஹிசை கடலில் நீராடச் சென்ற சிறுவன் நீரில் அடைத்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார். ஹங்கொடவில பிரதேசத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுவனே காணாமல் போயுள்ளார் என ஹல்ஹிசை போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து ரயில் சேவைகளை மேம்படுத்த திட்டம், போக்குவரத்து பிரதி அமைச்சர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும், நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் சுகவீன விடுமுறை போராட்டம் என்ற ஒரு செய்தியும், கொளுத்தும் வெயில் சிறார்கள் அவதானம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி விரிவாக பார்க்கையில், தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையை கருத்தில் கொண்டு பாடசாலை செல்லும் சிறார்கள் தொடர்பில் அவதானமாக செயல்பட வேண்டும் என கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார். தற்போதைய வெப்பமான காலநிலை காரணமாக பாடசாலை இல்ல மேய்வல்லுநர் போட்டிகளில் கால அளவை குறைக்க வேண்டி இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தரமற்ற பொலித்தீனை அகற்றுவதில் அவதானம் என்ற ஒரு செய்தியும், பட்ஜெட் 2025 பிரதான முன்மொழிவுகள், பொருளாதார நடவடிக்கைகளுக்காக அரசாங்க காணிகள் குத்தகைக்கு, சிரேஷ்ட பிரஜைகளின் வட்டி மானியத்திற்கு நிதி என்ற ஒரு செய்தி, பெருந்தோட்ட அபிவிருத்திக்கு 4268 மில்லியன், சிறுநீரக நோயாளிகளுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பனவு, எம்பிக்களுக்கு வாகனம் இல்லை, திரிபோசாவிற்கு 5000 மில்லியன், இலங்கையர் தினத்திற்கும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கும், டிஜிட்டல் அடையாள அட்டை விரைவில் நடைமுறைக்கு, கர்ப்பிணிகளுக்கு 7000 மில்லியன் நிதி, வட்டுவாக்கால் பாலத்திற்கு 1000 மில்லியன் ரூபாய், 100 மில்லியன் ரூபாய் வீட்டு திட்டத்திற்கு, முன்பள்ளி ஆசிரியர்களின் வேதனத்திற்கு 100 மில்லியன், சொகுசு வாகனங்கள் மார்ச் மாதம் ஏலத்தில் என்றவாறு நேற்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய 2025 பட்ஜெட் நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய கன்னி பட்ஜெட்டின் பிரதான முன்மொழிவுகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் நாளிதழின் உள்நாட்டு செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளின் உள்நாட்டு செய்திகளுக்குள் 9 ஆண்டு நீதி போராட்டம், 300க்கு அதிகமானோர் மரணம், இந்த அரசாவது நீதியை வழங்குமா, காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள், கிளிநொச்சியில் போராட்டம் ஆரம்பித்து 9 ஆண்டுகள் நிறைவடைந்தும் தீர்வு இல்லை. எமது உறவுகளுக்காக போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் அதிகமான தாய் தந்தையர்கள் இறந்துள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க தலைவி யோ கனகரஞ்சினி தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும், மாணவி குளிப்பதை வீடியோ எடுத்த குடும்பஸ்தர் கைது, வவுனியாவில் 15 வயது மாணவி ஒருவர் குளிப்பதை வீடியோ எடுத்த குற்றச்சாட்டில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வரவு செலவு திட்டம் தொடர்பான விடயங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இந்தந்த விடயங்களில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக வறுமை ஒழிப்பு விடயத்தில் அரசின் கண்ணோட்டம் ஆறுதல் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், போதையில் பாடசாலைக்குள் நுழைந்து போலீஸ் உத்தியோகத்தர் மாணவிகளுடன் சேட்டு என்று நேற்று மல்லாவி பிரதேசத்தில் இடம்பெற்ற அந்த சம்பவம் தொடர்பான விடயங்கள் காணொலிகளாக சமூக வலைதளங்களிலே காணப்பட்டது. மல்லாவி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் ஜோகபுரம் பகுதியில் உள்ள பாடசாலைக்குள் மது போதையில் சிவில் உடையில் நுழைந்து மாணவிகளை தவறான நடத்தைக்கு அழைத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. குறித்த பாடசாலை விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மாலை அங்கு சென்ற போலீஸ் உத்தியோகத்தர் அங்கு நின்ற மாணவிகள் சிலரை மலசல கூடத்துக்கு வருமாறு அழைத்துள்ளார். இதனையடுத்து மாணவிகள் குறித்த விடயத்தை அங்கு நின்றவர்களிடம் தெரிவித்துள்ளனர். அங்கிருந்தவர்கள் குறித்த போலீஸ் உத்தியோகத்தருடன் முரண்பட்டனர். இச்சம்பவம் குறித்து மல்லாவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மது போதையில் இருந்தார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக மருத்துவ சோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் போலீஸ் தரப்பு குறித்த போலீஸ் உத்தியோகத்தரை தப்பிக்க வைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்றும் பாடசாலையின் பெற்றோர் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும், தினக்குரலுடைய இறுதி பக்க செய்திகளாக IPL 2025 தொடருக்கான அட்டவணை வெளியானது. முதல் போட்டியில் மோதும் KKR RCB. கிரிக்கெட் திருவிழாவாக கொண்டாடப்படும் IPL தொடரின்
தொடர் இவ்வருடம் மார்ச் 22ஆம் தேதி தொடங்கி மே மாதம் வரை நடைபெற உள்ளது என்று IPL 2025 தொடர்பான செய்திகளும். IPL முதல் போட்டியில் பாண்டியா விளையாட மாட்டார். IPL 2025 தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிரான முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் தலைவர் கார்த்திக் பாண்டியா விளையாட வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. அதேபோல் சங்ககாரா தலைமையிலான இலங்கை குழாம் அறிவிப்பு. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற சர்வதேச மாஸ்டர் லீக் T20 கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் குமார் சங்கக்கார தலைமையிலான 15 பேர் கொண்ட இலங்கை குழாம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்திகளும் தினக்குரலுடைய முக்கிய விளையாட்டு செய்திகளாகவும் ஏனைய செய்திகளாக காணப்படுகிறது. இவைதான் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய பத்திரிகைகள் தாங்கி இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. சரி, ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.